जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. ஸ்ரீ சங்கர சரித்தம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். கும்பகோண பூர்வீகம், காஞ்சி ஸ்ரீமடமும் கும்பகோணமும். ஆச்சாரியால் பிறந்த ஊர் காலடியானாலும் சுவாமி தாமே அவராக பிறக்கப் போவதாக அவருடைய பிதாவான சிவகுருவுக்கு வரம் தந்தது திரிஷூரில். திரிஷூர், சிவகுரு என்பவற்றை பற்றி என் ஆராய்ச்சியை சொல்கிறேன். ஆச்சாரியால் கதையை விட மலையாளத்தின் கதைக்கே அது அதிக சம்பந்தமுடையதாகையால் இங்கேயே சொல்லிவிடுகிறேன். ஒரு நாட்டினர் வேறொரு நாட்டுக்கு குடிபெயரும் போது தங்களுடைய பழைய நாட்டில் தாங்கள் வாழ்ந்து வந்த ஊர்களின் பெயர்களையே புதிய நாட்டின் ஊர்களுக்கும் வைப்பது சகஜமாய் இருக்கிறது. தாய் நாட்டை விட்டு வந்துவிட்டாலும் கூட மாத்ரு பூமி அபிமானம் இப்படி பண்ண தூண்டுகிறது. இங்கிலீஷ்காரர்கள் அமெரிக்காவில் குடியேறிய பின் இம்மாதிரிதான் தங்கள் தாய் நாட்டு ஊர் பெயர்களுக்கே நியூ நியூ என்று சேர்த்து அமெரிக்காவில் புதிய ஊர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். நியூ இங்கிலாந்து என்றே அமெரிக்காவின் வடகிழக்கு மாகாணங்கள் 6க்கும் சேர்த்து பெயர் உண்டு. இங்கிலாந்தில் யார்க், ஹாம்ஷயர், ஜெர்சி என்றெல்லாம் இடங்கள் இருப்பது போலவே அமெரிக்காவில் நியூயார்க், நியூ ஹாம்ஷயர், நியூ ஜெர்சி என்றெல்லாம் பெயர் வைத்தார்கள். இப்படியே கிழக்கே ஆஸ்திரேலியாவிலும் தங்கள் தாய்நாட்டு பெயர்களை வைத்தார்கள். நியூ சவுத் வேல்ஸ் என்றே அங்கே ஒரு மாகாணத்துக்கு பேர். இதே போல தமிழ்நாட்டில் இருந்து பல பேர் மலையாளத்துக்கு போய் செட்டில் ஆன போது தமிழ்நாட்டு ஊர் பெயர்களை அங்கே வைத்தார்கள். ஆல்வாய், ஆலவாய், பழூர், பழுவூர், கண்ணனூர், மாத்தூர், மேச்சேரி என்றெல்லாம் மலையாளத்து ஊர் பெயர்கள் இருப்பது அப்படியே தமிழ்நாட்டு ஊர் பெயர்களை அங்கே வைத்ததுதான். ஆச்சாரியால் சரித்திரத்தில் இருந்து பல நூற்றாண்டுகள் தாண்டி வருவோம். காஞ்சிபுரத்தில் இருந்து வந்த நம் மடம் 18ஆம் நூற்றாண்டு மத்தியில் அங்கே இருந்து புறப்பட வேண்டி வந்து முடிவாக கும்பகோணத்திற்கு மாற்றப்பட்டது. அந்த காலத்தில் கர்நாடிக் வார்ஸ் என்று சொல்லப்படும் யுத்தங்களில் காஞ்சி பிரதேசத்தில் ஓயாத சண்டையும் முற்றுகையுமாக இருந்தது. ஆற்காட்டு நவாப், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரெஞ்சுக்காரர்கள், ஹைதர் அலி என்று எல்லாரும் ஒருத்தருக்கொருத்தர் குஸ்தி போட்டு கொண்டிருந்ததில் காஞ்சிபுரத்தில் கோயில்களையே கோட்டையாக உபயோகித்துக் கொண்டு ஆயுதங்கள் வீசுவது, ஊருக்குள் புகுந்து சூறையாடுவது என்றெல்லாம் விபரீதமாக நடந்து வந்தன. அதனால்தான் அப்போது நம் மடத்தில் இருந்து சுவாமிகள் மடத்தை இடம் மாற்றியது. குறிப்பு: 62வது பீட்டாதிபதிகளான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 4. ராமேஸ்வரம் வரை யாத்திரை போய்விட்டு அப்புறம் உடையார்பாளையம் என்ற சம்ஸ்தானத்திற்கு போய் தங்கினார். திருச்சிராப்பள்ளி ஜில்லாவில் உள்ள உடையார்பாளையம் அப்போது தஞ்சாவூர் மகாராஷ்டிர ராஜ்யத்திற்கு உட்பட்ட ஒரு ஜமீன்தாரி மாதிரி இருந்தது. அந்த சம்ஸ்தானாதிபதிகள் நம்முடைய மடத்தை ஆசிரயித்து வந்தவர்கள். அதனால் அப்போதிருந்த ராஜா அல்லது ஜமீன்தார் அப்போதிருந்த சுவாமிகளை அங்கே வந்து தங்கும்படி பிரார்த்தித்து கொண்டதன் பேரில் சுவாமிகளும் அப்படியே பண்ணினார். அது நன்றாக காடுகள் சூழ்ந்து தற்காப்பாக இருந்த இடம். அதனால் வெளிச்சண்டை சச்சரவுகள் அதிகம் பாதிக்காத இடம். அந்நிய மதஸ்தர்கள் வந்து இங்கே பரஸ்பரம் குஸ்தி போட்டு கொண்டிருந்த சமயத்தில் மடம் பாதுகாப்பாக வேற்றிடம் போனதற்கு குறிப்பாக ஒரு காரணம் உண்டு. அதுதான் ஸ்வர்ண காமாட்சி என்பதாக சொக்க தங்கத்திலேயே ஆன அம்பாளின் விக்கிரகம். காமகோஷ்டம், காமகோட்டம் என்னும் காஞ்சி காமாட்சி கோயிலில் ஒரு சந்நிதியில் அந்த ஸ்வர்ண விக்கிரகம் இருந்து வந்தது. அந்த கோயில் நம் மடத்தின் நிர்வாகத்தில் இருப்பது. ஆகையால் குஸ்தி பிடித்து கொண்டிருக்கிற அந்நிய மதஸ்தர்கள் சந்தடி சாக்கில் ஸ்வர்ண விக்கிரகத்தை அபகரித்து விடாமல் பாதுகாப்பு பண்ண வேண்டிய பொறுப்பு மடத்துக்கு இருந்தது. இப்போது காப்பான இடமாக இருந்த உடையார்பாளைய ராஜா அழைப்பு அனுப்பியவுடன் மடம் அங்கே போய் தங்கியதோடு ஸ்வர்ண காமாட்சியும்
கோயில் ஸ்தானிகர்களால் ஜாகிரதையாக அங்கே கொண்டு போய் சேர்க்கப்பட்டாள். அன்றிலிருந்து காமகோஷ்டத்தில் அந்த சந்நிதி காலியாகவே இருந்து வருகிறது. குறிப்பு: ஸ்ரீசரணர்கள் அச்சந்நிதியில் 1944 அம்பிகையின் பாதுகா பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். ஸ்வர்ண காமாட்சி மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான கலவர காலங்களில் சிதம்பரம் நடராஜா, திருவாரூர் தியாகராஜா, காஞ்சி வரதராஜா அதாவது உற்சவர், ஸ்ரீரங்கம் ரங்கராஜா உற்சவர் ஆகியவர்களும் தங்கள் இடத்தை விட்டு சஞ்சாரம் பண்ணும்படியாக ஏற்பட்டிருக்கிறது. ராஜாக்கள், அதிலும் சுவாமியே ராஜாவானவர்கள், ஆனால் திக்விஜயம், ராஜபவனி என்றில்லாமல் இந்த மாதிரி சண்டைக்கு பயந்து கொண்டு ஏன் போகும்படி இருந்ததென்றால், நடுநடுவே நம் மதஸ்தர்கள் சமயாபிமானம் குன்றி சோர்ந்து போயிருந்த போது அதற்கு தண்டனையாகவும் மறுபடியும் அவர்களை எழுப்பி தூண்டி விடுவதற்காகவும் தான். சுவாமிக்கு சக்தி இல்லாமல் போய்விடவில்லை. நாம் ஆலசியமாய் சக்தி இழந்து இருந்ததற்கு அனுபவிக்க வேண்டும் என்றே இப்படி விளையாடினார். அதோடு அந்த மகா க்ஷேத்திர மூர்த்திகளுடைய சாநித்தியம் வேறு க்ஷேத்திரங்களிலும் ஏற்பட வேண்டும் என்றும் நினைத்திருக்கலாம். ஸ்வர்ண காமாட்சிக்கு மாத்திரமின்றி ஊரை விட்டு ஊர் போன நடராஜா, தியாகராஜா, ரங்கராஜா, வரதராஜா ஆகிய எல்லோருக்குமே டெம்பரரி வாசஸ்தானமாக இருந்தது உடையார்பாளையம்தான். பாதுகாப்பான இடமாக இருந்ததோடு நல்ல ஆஸ்திக்ய புத்தி வாய்ந்த ஜமீன்தார்களின் ஆட்சியில் இருந்ததால் இந்த பெரிய புண்ணியத்தை தட்டி கொண்டது. சுவாமி என்பதற்கு நேர் தமிழ் உடைமைக்காரர் அல்லது உடையார் என்பதுதான். உடையார் பாளையம் தன் பெயருக்கேற்ப அநேக உடையார்களை தன்னிடம் உடையதாக பெற்றது. அப்புறம் சமாதானம் காலம் வந்தபோது அந்தந்த மூர்த்தி அதனதன் ஊருக்கு திரும்பி போயிற்று. காமாட்சி மட்டும் தஞ்சாவூருக்கு போய் அங்கேயே ஸ்திரவாசம் கொண்டு விட்டாள். ஏன் என்று அப்புறம் சொல்கிறேன். உடையார் பாளையத்தில் சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் இருக்கின்றன. அங்கேயுள்ள சிவன் கோயிலில் இன்றைக்கும் சபாபதி மண்டபம், தியாகராஜ மண்டபம், காமாட்சி மண்டபம் என்று அந்த 3 மூர்த்திகளும் தற்காலிக வாசம் செய்த சந்நிதிகள் இருக்கின்றன. அதே போல அங்கேயுள்ள பெருமாள் கோயிலில் ரங்கராஜ, வரதராஜ விக்கிரகங்கள் இருந்ததற்கும் சான்று இருக்கிறது. இந்த விஷயம் இருக்கட்டும். தஞ்சாவூரில் இருந்து கொண்டு அப்போது ஆட்சி செலுத்தி வந்த பிரதாப சிம்ஹ மகாராஜா தன்னுடைய ராஜ்யத்தில் சேர்ந்ததான உடையார்பாளையத்தில் இருந்து வரும் சுவாமிகளும் மடமும் ராஜதானியான தஞ்சாவூருக்கே வந்துவிட்டால் நன்றாயிருக்குமே என்று நினைத்தார். அப்படியே சுவாமிகளுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு அழைப்பு அனுப்பினார். சுவாமிகளும் தஞ்சாவூருக்கு போய் கொஞ்ச காலம் தங்கினார். ஸ்வர்ண காமாட்சியும் கூட போனாள். அப்புறம் அவருக்கு சப்த நதிகளில் திராவிட தேசத்தில் இருக்கும் ஒன்றே ஒன்றான காவேரி இந்த தஞ்சாவூர் மண்டலத்திலேயே ஓடும் போதிலும் நம்முடைய மடத்தை அதன் தீரத்தில் அமைத்துக் கொள்ளாமல் தஞ்சாவூரில் ஏன் அமைத்துக் கொள்ளணும் என்று தோன்றிற்று. குறிப்பு: கங்கை, யமுனை, சரஸ்வதி, சிந்து, நர்மதை, கோதாவரி, காவேரி என்று 7 ஆறுகள். அதனால் காவேரி கரையில் உள்ள கும்பகோணத்துக்கு வாசத்தை மாற்றிக்கொள்ள நினைத்தார். ராஜாவும் சம்மதித்து மகாராஷ்டிர பிராமணரான மந்திரி டபீர்பந்த் என்பவரிடம் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லி உத்தரவிட்டார். அதன்படி டபீர்பந்த் கும்பகோணத்தில் அமைத்து கொடுத்த மடமே அதற்கப்புறம் காஞ்சி பீடத்தின் ஹெட் ஆபீஸ் ஆகிவிட்டது. மடத்தை சுற்றி டபீர்பந்த் தம் பெயரிலேயே அக்ரஹாரம் ஏற்படுத்தி கொடுத்து வித்வான்களான சத் பிராமணர்கள் சூழ்ந்திருக்கும்படியாக உபகாரம் செய்தார். கும்பகோண பூர்வீகம் காஞ்சி ஸ்ரீமடமும் கும்பகோணமும் நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर